தவக்கால சிந்தனை. திருநீற்று புதன். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலம் திருநூற்று புதனோடு தொடங்குகின்றது. இன்று நெற்றியிலே சாம்பலிடப்பட்டு இந்த தவக்காலத்தை துவங்குகின்றோம். இதற்காக சாம்பலிட்டோம் நெற்றியிலே. நாங்கள் மனம் மாறி மனம் திரும்பி இறைவனிடம் முழுமையான உள்ளத்தோடு திரும்புவதற்காக செபமும் தபமும் நோன்புமே முக்கியமானவையாக இன்று காலத்திலே இருக்கின்றது. தர்மமும் இன்னும் இறை வேண்டலும் இன்னும் நோன்பும் முதன்மைப்படுத்தப்படுகின்றன. நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அதை விரதம் என்றும் சொல்லுவோம். குறிப்பாக எதற்கு நோன்பு இருக்க வேண்டும்? சில வேளைகளில் தவக்காலம் என்று சொன்னால் எமக்கு முதலிலே வருவது வெள்ளிக்கிழமையில் நாங்கள் செய்கின்ற சிலுவைப்பாதையும் இன்னும் மீன் புலாலை தவித்து உண்ணுகின்ற மரக்கறியுமே. இதைவிட மேலான நோன்பு என்ன என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார். முக்கியமாக நாங்கள் நோன்பு இருக்க வேண்டியது அடுத்தவரை பற்றி ஆவலாது கூறுவதில் இருந்து, இன்னும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதில் இருந்து, கோபத்தோடு மற்றவர்களை காயப்படுத்துவதில் இருந்து, இப்படியான நோன்புகளே எங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானவை. மன்னிக்காமல் இருக்கிற மனதிலிருந்து மன்னிப்பது, இன்னும் பல்வேறு வகையான எமது உள்ளரங்க செயல்கள்தான் உண்மையான நோன்பாக இந்த தவக்காலத்திலே இருக்க முடியும். எனவே இதையிட்டு சிந்திப்போம். உண்மையான மனமாற்றத்தை நோக்கி எங்கள் நோன்புகள் அமையட்டும், எங்கள் இறைவேண்டல்கள் அமையட்டும். இந்த தவக்காலம் வெறுமனே ஒரு நாட்காட்டியாக, கலண்டர் நாட்களாக எம்மை கடந்து போவாதிருக்கட்டும். கடவுளுடைய கருணையையும் இரக்கத்தையும் நாங்கள் ஆழமாக உணர்ந்து வாழுகின்ற நாட்களாக, குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த நாட்கள் நமக்கு அமைய, இந்த வியூதி புதனோடு துவங்குகின்ற இந்த தவக்காலம் உயிர்ப்பு ஞாயிறோடு நிறைவடைந்து விடாமல் எப்போதுமே நாங்கள் தபத்திலும் செபத்திலும் ஈகையிலும் நிலைத்து நிற்க அருளும் ஆற்றலும் வேண்டி இந்த தவக்காலத்தில் ஈடுபாட்டோடு பங்கெடுப்போம். ஆமேன்.